திரைக்கவர்ச்சி சார்ந்த அரசியல் எந்த அளவுக்கு ஓட்டம் பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இவரோட அரசியல் பாதையை தொடங்குறாரு. அதாவது மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறார். அதாவது நான் எந்த திராவிட கட்சி சார்ந்தும் இருக்க போறது இல்ல, எந்த தேசிய கட்சி சார்ந்தும் இருக்க போறது இல்ல, நான் இடதுசாரியும் இல்ல வலதுசாரியும் இல்ல, சென்ட்ரிசம் மையம், அதாவது மையக்கோட்டில் நான் நிக்க போறேன் அப்படின்னு அவர் ஒரு தத்துவத்தை எடுத்து வச்சாருங்க. அவர் இனிஷியலா ரிலீஸ் பண்ண காணொலிகள், இந்த காணொலிகள் நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அந்த நேரத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு வந்துடாதா, ஏற்கனவே மாறி மாறி இந்த திராவிட கட்சிகள் நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க, இங்க பல விஷயங்கள் மாறவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அர்பன் ஓட்டர்ஸ், அதாவது நகர்ப்புற வாக்காளர்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களுக்கும் இது ஒரு புரட்சியா தென்பட்டுச்சுங்க. அந்த நேரத்துல கூஸ் பம்ப்ஸ் விட்டு இவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பல இளைஞர்கள் நானும் ஒரு அவரோட காணொலிகள்ல முக்கியமா 2 விஷயத்தை எடுத்து வச்சாருங்க. அதாவது இந்த டிவியை உடச்சு ரிமோட்டை தூக்கி போட்டு இங்க வாரிசு அரசியலுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு கேட்டப்போ இங்க ஃபயர் விட்டவங்க எவ்வளவு பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் கேட்டுட்டு சென்ட்ரிசம் ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு, இது என்ன அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன பல பேர் இங்க இருக்காங்க. அரசியல் அப்படின்றது தமிழ்நாடு காலத்துல இந்த மாதிரியான காணொலிகளாலேயோ, இந்த மாதிரியான பேச்சுக்களாலேயோ, இந்த மாதிரியான மக்கள், அது எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட எதிர்பார்ப்புனாலையும் ஆனது கிடையாது. ஏன்னா இங்க நல்ல ஒரு ஐடியா இருந்தது, மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு எண்ணம் இருந்தது, அவர்கிட்ட ஒரு புதுவிதமான ஐடியாலஜி இருந்தது. ஆனா அது வாக்கா மட்டும்தான் இருந்ததே தவிர அவர் கட்சி ப்ராக்ரஷனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றதான் இங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க.